Hi friends, நம்ம இன்னைக்கு ஃப்ரீஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th மேக்ஸ் டேர்ம் 2ல் எக்ஸசைஸ் 1.2 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா fill in the following place value table. ஸோ கொடுத்துருக்க அந்த டேபிளை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 3 இருக்குது, அடுத்தது வந்து நமக்கு 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 157, அடுத்தது 103, அப்புறம் 10th பிளேஸில் நமக்கு 7 இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 0க்கு அப்புறம் இங்கே வந்து 004. அப்போ நம்ம இங்கே வந்து எந்த பிளேஸ் கரெக்டாக வருது பாயிண்ட்னா இந்த இடத்துல தான் நமக்கு கரெக்டாக பாயிண்ட் வரும். ஓகேவா? பாயிண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 0 ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 0, இங்கே 3. ஓகேவா? அடுத்தது 360 பாயிண்ட்க்கு அப்புறம் 805. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு சம்மு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரைட் த டெசிமல் நம்பர்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் பிளேஸ் வேல்யூ டேபிள். ஸோ இங்கே வந்து டெசிமல் நம்பர்ஸ் வந்து எழுதணும். ஸோ எப்படி எழுதுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே நம்ம எப்படி எழுதணும்னா இதை கரெக்டாக எங்கே வந்து டெசிமல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு அந்த பாயிண்ட் வரும். 1 தாண்டினதுக்கப்புறம் தான் நமக்கு வரும். இப்போ நம்ம அப்படி எழுதலாம் 801.562, அடுத்தது 932.056, அடுத்தது 047 இருக்கா? ஸோ 0 நீ போடணும்னு அவசியம் கிடையாது. 47 முன்னாடி ஸ்டார்டிங்கில் 0 இருந்தால் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ 47.509. அடுத்தது பார்த்திங்கன்னா 50, இந்த மாதிரி நடுவில் 0 இருந்தால் கண்டிப்பாக போடணும். ஸோ 503.007. அடுத்தது 680.310, அடுத்தது 109.908. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தது தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்டு சப்டிவிஷனில் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ரைட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் ஏ பிளேஸ் வேல்யூ டேபிள். ஸோ பிளேஸ் வேல்யூ டேபிளில் நம்ம வந்து இந்த மாதிரி டேபிளில் நம்ம ஃபாலோ பண்ணி எழுதணும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். தேர்டில் ஃபஸ்ட்டு சம்மு. ஸோ 25.178. ஸோ இதை நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பாக்ஸ் போட்டு 25178. ஓகேவா? இப்போ பாயிண்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல தான் வரும். கரெக்டாக? இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஒன்ஸு, இங்கே இருக்கிறது வந்து டென்ஸு, இங்கே இருக்கிறது வந்து டென்ஸு, இங்கே வந்து ஹண்ட்ரட்ஸு, இங்கே வந்து தௌசண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி செகண்ட் சம் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா 0.025. ஸோ இப்போ நமக்கு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் 0.025. இப்போ பாக்ஸ் போட்டுட்டு இப்போ மேலே என்ன எழுதணும்? பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது? நமக்கு இந்த இடத்துல வந்து கரெக்டாக பாயிண்ட் வருது. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நமக்கு ஒன்ஸு, இங்கே இருக்கிறது வந்து டென்ஸு, அடுத்தது வந்து ஹண்ட்ரட்ஸு, அடுத்தது வந்து தௌசண்ட்ஸு. ஓகே, முடிஞ்சா? இப்போ ஈஸியாக நம்ம போட்டோம். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்க்கலாம். இப்போ தேர்டு சப்டிவிஷன் பார்ப்போம். தேர்டு சப்டிவிஷனில் வந்து தேர்டு சப்டிவிஷன். ஸோ 428.001. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கலாம் 428.001. இப்போ எங்கே பாயிண்ட் வருதோ அங்கே கரெக்டாக நீங்கள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற பாக்ஸை ஃபில் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் அப்போ. ஸோ இது ஒன்ஸு, இது வந்து டென்ஸு, இது வந்து ஹண்ட்ரட்ஸு. அதே மாதிரி இது வந்து டென்ஸு, இது வந்து ஹண்ட்ரட்ஸு, இது வந்து 1000. ஃபுல்லாக எழுதிக்கோங்க, டிடிஹெச் எழுதிக்கணும். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி எழுதிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இதே மாதிரி ஃபோர்த்து சம் ஃபிஃப்த்து சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது ஃபோர்த்து பார்க்கலாம். ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் டெசிமல்ஸ். கொடுத்துருக்கிறது வந்து நம்ம டெசிமலாக நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஸோ எப்படி எழுதுறது பார்க்கலாம். 20 + 1 இது எப்படி எழுதலாம்? 20 + 1 நம்ம இந்த இடத்துல நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து 20 + 1 வந்து 21 அப்படின்னு சொல்லாமல் இந்த இடத்துல எழுதிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம ஸோ 21, இங்கே வந்து 2/10 இருக்குது, இங்கே வந்து 3/100 இருக்குது. ஸோ இதெல்லாம் தனித்தனியாக நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதிக்கணும்.
ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதுறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஃபோர்த்தில் ஃபஸ்ட்டு சம். இப்போ இதில் வந்து 20 + 1 இருக்கா, அப்போ 21 பாயிண்ட் எழுதிக்கோங்க. மித்ததெல்லாம் 10, 100, 1000 டிவைடில் இருக்கப்போ 237 இப்படி தான் நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து 3 மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ 3 எழுதிட்டு பாயிண்ட்க்கு அப்புறம் 845. ஸோ மேலே இருக்கிறத மட்டும் எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கே 6 தேர்டு சம்மில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 6.009. ஸோ மேலே இருக்கிறத எழுதியிருக்கோம் பாயிண்ட்க்கு அப்புறம். ஸோ இங்கே வந்து 956 இருக்குது. ஸோ அப்போ அதை சேர்த்து ஆட் பண்ணி எழுதணும். 956 ஆட் பண்ணோம்னா 956. பாயிண்ட்க்கு அப்புறம் 3. ஓகே, பாயிண்ட்க்கு அப்புறம் 3/100 இருக்குது இந்த இடத்துல. ஸோ 100 வராது, ஃபஸ்ட்டு 10 தான் வரும். அப்போ 10 பிளேஸில் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ 0. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். ஃபிஃப்த்தில் பார்த்திங்கன்னா வெறும் நமக்கு டிவைட் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா முன்னாடி பாயிண்ட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ 0. பாயிண்ட்க்கு அப்புறம் தான் 631 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சரு. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். ஃபிஃப்த்து சம்மில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் 3/10 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டெசிமல் நம்பராக மாற்றணும். அப்போ டிவைடில் 10 இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், 0.3ன்னு எழுதுவோம். இது நமக்கு தெரியும். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். 3 1/2 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். 3 2s are 6 + 1 7/2. ஸோ இப்போ கீழே வந்து நம்ம 100 இல்லை 10ஆக நம்ம கொண்டு வரணும். ஸோ இப்போ நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணால் நம்ம வந்து 10 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் கீழே 10 கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 10 வந்துடுச்சு, மேலே வந்து 35. ஸோ 35/10 வந்து நமக்கு 3.5. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்டு சம்மில் பார்த்திங்கன்னா 3/5 கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 15 + 3 18/5. ஸோ இப்போ கீழே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும். ஸோ அதே 2ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 10 மேலே பார்த்திங்கன்னா 36. ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா 3.6ன்னு கிடைக்கும். கீழே 10 இருந்ததுன்னா ஒரு டிஜிட் தள்ளி மேலே வந்து பாயிண்ட் வைப்போம், அவ்வளோதான். ஸோ ஃபோர்த்து சம் பார்ப்போம். ஃபோர்த்து சம்மில் வந்து 3/2 கீழே பார்த்தீங்கன்னா 5ஆல் மேலேயும் 5ஆல் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக கீழே 10 மேலே 15 கிடைக்கும். அப்போ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது 5 தாண்டி முன்னாடி பாயிண்ட் வைக்கலாம். அடுத்தது வந்து ஃபிஃப்த்து சம்மில் பார்த்தீங்கன்னா 4/5. ஸோ அதே மாதிரி மல்டிப்ளை 2 பண்ணலாம். ஸோ கீழே வந்து 10 மேலே வந்து 8. ஸோ இப்போ நம்ம ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 8க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சு அதுக்கு முன்னாடி 0 கொடுப்போம். அப்போ 0.8. அடுத்தது சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். 99/100. ஸோ கீழே வந்து 100 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 99 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது இங்கே வரும். ஸோ அதுக்கு முன்னாடி 0 கொடுத்துருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா செவன்த்து சம் வந்து நான் எழுதுகிறேன். ஸோ செவன்த்து சம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 319/25 கொடுத்துருக்காங்க. ஸோ 325 வந்து நமக்கு 75. 75 + 19 வந்து நமக்கு 75 + 19 வந்து 94. ஸோ 94/25ன்னு கிடைக்கிது. கீழே வந்து நமக்கு 10 இல்லை 100 வர மாதிரி பிரிச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து 10 வராது, 100 தான் வரும். ஸோ அப்போ 25 4 டைம்ஸ் பண்ணால் 100 வரும். அதே மாதிரி 95 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கிடைக்குன்னா, இப்போ 4 4s are 16 கேரி 1 9 7 36 36 37 376. கீழே வந்து 100 கிடச்சிருக்கு. ஓகேவா? மேலே மல்டிப்ளை பண்ண இப்போது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 376ல் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த ஆன்சர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்த்து சம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். இப்போ அடுத்தது சிக்ஸ்த்து சம். ரைட் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் அஸ் ஃப்ராக்ஷன். ஸோ கொடுத்துருக்கத டெசிமலை நம்ம ஃப்ராக்ஷனாக இங்கே கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்படியே அந்த போன சம்மை வந்து அப்படியே நமக்கு இந்த மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிக்ஸ்த்து சம்மு. ஸோ சிக்ஸ்த்தில் வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து 2.5. இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ 2.5 வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணுன்னா 2 + 5/10ன்னு கொடுங்க. ஸோ 2 + 5/10 கொடுத்துட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணுன்னா, இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து 2 5/10 அப்படின்னு சொல்லி கொடுங்க. 2 5 25/10 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது இப்போ செகண்ட் சம்மு
செகண்ட் சம்மில் 6.4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா 6 + 4/10. ஸோ இதை 64/10 இப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது தேர்டு சம்மில் பார்த்திங்கன்னா 0.75. ஸோ இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா 0க்கு 0 அப்படியே வச்சுருங்க. 7 வந்து நமக்கு 10th பிளேஸு, 5 வந்து 100th பிளேஸ். அப்போ 5/100 இப்படி நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், 0 இருக்கிறதுனால அதை விட்டுருங்க. இங்கே பேலன்ஸ் இருக்கிறது 75க்கு கீழே இந்த 100 தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 100. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 70 வந்துடும். இங்கே 100 கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், 70 வந்துடும். அப்போ 75. ஸோ 75/100 நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல. ஓகே, 75/100. இங்கே வந்து 64/10. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே வந்து 25/10. இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு 7th சம் பார்ப்போம். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் அஸ் ஃப்ராக்ஷன் இன் லோயஸ்ட் ஃபார்ம். ஸோ லோயஸ்ட் ஃபார்மில் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம இந்த சம் வந்து போடலாம். இதில் 7th ஃபஸ்ட்டு சம். ஸோ 2.34 கொடுத்துருக்காங்க. இப்போ 2 + 34 நம்ம எப்படி எழுதணும், லோயஸ்ட் ஃபார்ம்னா செகண்ட் இருக்குது, 4 வந்து 100 வரைக்கும் இருக்குது. அப்போ 34/100 நம்ம எழுதிக்கலாம். டேரெக்டாகவே எழுதிட்டோம். ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இருக்குல்ல, லோயஸ்ட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதணும், 2 + 34 இருக்குது. ஸோ 34ஐயும் இந்த 100ஐயுமே ரெண்டுமே என்ன டேபிளில் போகும், 2 டேபிளில் போகும். ஸோ 2 டேபிளில் போகிறதுனால ரெண்டுமே ஒரே டேபிளில் போகுதுல்ல. அப்போது 34 தனியாக 2ஆலையும் 100 தனியாக 2ஆலையும் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 2 + 34 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 17. அதுக்கப்புறம் 100 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 50 டைம்ஸு. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்மளால் டிவைட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். டிவைட் பண்ண முடியல. ஸோ இதை அப்படியே எழுதிடலாம், 217/50. சரியா? இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து மாற்றி எழுதணும். ஸோ மாற்றி எழுதணும்னா 50 2s வந்து 100 + 17 வந்து 117. ஸோ /50 கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு, ஃபஸ்ட்டு சம்மு. ஸோ இதே மாதிரி செகண்ட் சம் போடலாம். ஸோ இப்போ செகண்ட் சம் பார்ப்போம். ஸோ செகண்ட் சம்மில் வந்து 0.18 இருக்குது. ஸோ 0.1னா 0, அதுக்கப்புறம் வந்து 0 கூட 18/100. ஓகே, ஸோ 18/100 18 100 என்ன டேபிளில் போகும், அதே மாதிரி நமக்கு 2 டேபிளில் போகும். ஓகேவா? ஸோ 2 டேபிளில் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 0 ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால 0 நம்ம விட்டுறலாம், தேவையில்லை. ஸோ இப்போ 18 டிவைட் பண்ணால் 9, இங்கே கீழே வந்து 50 டைம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ 9/50. அவ்வளோதான் இந்த சம்மு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்க்கலாம். தேர்டு சம்மில் வந்து தேர்டு சம் நான் இங்கே எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு சம்மில் வந்து 3.56. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 3 + 56/100 எழுதலாம். இப்போது 56ம் 100ம் நமக்கு அதே மாதிரி 2 டேபிளில் போகும். இங்கே 3ஐ மட்டும் நம்ம வச்சுட்டு என்ன பண்ணலாம், 56ஐ தனியாக 2ஆலையும் 100 தனியாக 2ஆலையும் டிவைட் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ 3 + இங்கே வந்து 28/15 கிடைக்கும். கரெக்டாக 28/15 சொல்லி நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அகெயின் நம்ம இது ரெண்டுமே 2 டேபிளில் டிவைட் ஆகிற நம்பர். ஸோ அகெயின் என்ன பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? டிவைட் பண்ணோம்னா 3 + இங்கே வந்து 14 நமக்கு 25 கிடைக்கும். 14/25. ஸோ இதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். இதுக்கப்புறம் நம்ம ரெண்டுமே ஒரே டேபிளில் போகிற நம்பர் நமக்கு இல்லை. சரியா? நீங்கள் இப்போ 2ஆல் 2 தடவை பண்ணுறதுக்கு 4ஆல் ஒரே டைம் பண்ணாலே நமக்கு இந்த இடத்துல 14/25 கிடச்சிரும். இப்போ 4 டேபிளே நமக்கு 56 and 100 வரும். ஸோ 4 டேபிளால் நீங்கள் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு 14/25 கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்படியும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம டிவைட் பண்ணுறோம்ல, இப்போ இது வந்து 4 டேபிள்லேயும் வரும், 56ம் வரும் 100ம் வரும். ஓகே, இப்போ நம்ம இங்கே பண்ணோன்னா டைரெக்டாகவே நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நமக்கு என்ன கிடச்சிரும், 14/25 கிடச்சிரும். ஓகேவா? உங்களுக்கு 2 டேபிளில் பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 14/25. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து மாற்றணும். அப்போ 3 25 75, 75 + 14 வந்து 80, 75 + 40 89/.
கீழே இருக்க நம்பர் அப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். நம்ம ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பார்ப்போம். 3 + 4/100 9/1000. ஸோ நமக்கு டிவைடில் 10 இருக்க டேர்மே இல்லை. ஸோ அப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் 0 வரணும். அப்போ 3.049 இதுதான் இதனுடைய ஆன்சரு. நெக்ஸ்ட்டு 3/5. 3/5 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/5 கீழே வந்து 10 வர மாதிரி எடுத்துக்கலாம். அப்போது மேலேயும் கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா கீழே 10 மேலே வந்து 6. அப்போ 6/10 எப்படி எழுதலாம்? 0.6ன்னு எழுதலாம். ஸோ 4th சம் தான் இதனுடைய ஆன்சர். 4th ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்கலாம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேட்குறாங்க. 0.35 சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ இங்கே வந்து 2 டிஜிட் இருக்குது, அதுக்கப்புறம் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 35/100ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ ஓகேவா, 0.35 35/100. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா 7/20. ஓகே, எப்படி நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிளில் டிவைட் பண்ணுங்கள். 5 டேபிளில் டிவைட் பண்ணால் 7 டைம்ஸ், கீழே வந்து 20 டைம்ஸ். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது, சேம் டேபிளில் தான் டிவைட் பண்ணும். ஸோ 7/20 தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.